கைஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்போமா இன்னைக்கு என்ன ஆகும்னா பார்க்கணும்னா நீ வந்து நான் தான் சின்சன் ஓகேவா. இப்போ நான் தான் சின்சன் அவன் பின்சன் வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து எந்த வேகமாக ஓட்டினீங்கன்னு பிடிச்சிட்டாங்க, ஃபைன் வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, நான் சின்ன பிள்ளைய போயிட்டா சாப்பு இருக்கா பின்சன் இருக்கான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே நீங்கள் நான் சின்சன் தான் நான் ஃபோன் கேட்பீங்க. வீடியோ பார்த்துட்ருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வந்து ஸ்பேஸ் இப்போ நம்ம வந்து இந்த போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பரவாயில்ல வாழ்ச்சி போட்டோன்னு ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து நேராக அப்படியே நம்ம வீட்டுக்கு போகணும் கைஸ். பார்த்துட்ருக்கோம், சொல்ல வைக்காதீங்க, பார்த்துட்ருக்கோம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்ட் கூடி சீக்கிரம் இந்த எபிசோடு எழுதுறதுக்கு பல நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் தான் சின்சான் இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுப்போம். ஓகே எப்படி சின்சான் பின்சன் வாடத்தை சமர்ற சொல்லிட்டே சின்சான் என்னடா இது பாட்டு போடுவோமா, பாட்டு போட முடியாது எனக்கு அப்படிட்டு வந்துடும், பாட்டு வேணாம். ஓகே பார்த்துட்டு இருக்கோம், லைக் கம்மி. ஓகே பெட்ரோல் போடும் சார், பெட்ரோல் போடுவேன். பெட்ரோல் இல்லை போல இருக்கு, சரி நேரம் வீட்டுக்கு போயிடும். பெட்ரோல் இல்லை என்ன, சரி ஓகே இப்போ வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்சானுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நீ வந்து சப்ளை பண்ணுறது தான். ஓகேயா, சின்சானுக்கு பிடிச்ச சப்ளை பண்ணது நான் சொல்லிட்டு போகிறேன். சார் போய் இருக்க நிஜமாக இருக்கும். சப்ளை பண்ணி லைக் பண்ணி சப்ளை பண்ணி ஓகே வாய்ஸ். ஓகே வந்து ஃப்ராக்கில் மாமா வந்து பார்க்க போகிறோம், மாம்ஸை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ராக்கில் பையனை வந்துகிட்டே இருக்கேன் நான் பார்க்க. ஓகே ஃப்ராங்கில் பார்க்க வரணும். ஃப்ராங்கில் நேரம் வந்து ஓட்டின்னு வச்சுக்கோங்க, மெதுவாக ஓட்டிடும் அதே இருக்கும். ஓகே நான் தான் ஃப்ராங்க்லின். இப்போ நம்ம வந்து சின்சான் வந்து எங்கேயோ போலீஸ் மாட்டிட்டான், ஒரு தகவல் வருது. என்னன்னு தெரியல, சும்மாவாக இருக்கும் பொய்யா இருக்கும். நம்ம என்ன சின்சான் தானே பார்த்துக்கலாம். ஓகே இப்போ நேராக சின்சான் எங்கேயோ போலீஸ் மாட்டினா அப்படின்னு பின்சான் சொன்னான் என்கிட்ட கைஸ். இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னால் பின்சான் சொன்னால் சின்சான் மாட்டிட்டான் மாம்சே அப்படின்னா. ஓகே அவன் தான் பார்க்க போயிட்டுருக்கோம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ தான் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே டிவி எடுத்து ஆன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். திருத்த என்ன பண்ணுறது ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆன் பண்ணியாச்சு. என்னடா ஆன் ஆக முடியுது, இது வேறு கோலா டிவி போல இருக்குடே. ஆனாங்கடா டேய், ஆன் ஆயிடுச்சு. பிரேக்கிங் நியூஸ், சின்சான் பின்சான் சாப்பு இருக்காங்க, இங்கே மாட்டிட்டாங்களாட்டுக்கு. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிட்டாங்க போல இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், சின்சான் பின்சான் இருக்காங்க, சாப்பும் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அவனை கண்டுபிடிக்கணும் இப்போ ஏதாச்சும். என்னடா கொண்டுட்டாங்கடா பின்சான் ஏன்டா கொன்னீங்க, பாவம்டா அவரு. போலீஸ் போயிட்டு அம்மா கொண்டுட்டீங்களாடா டேய், ஏன்டா சின்சான் மானத்தை வாங்குங்க, மாமாவை போட்டு ஏன்டா இப்படி வாங்குனீங்க. அவனை கொண்டுட்டு நான் தான்டா பலியாட போயிடுவேன், நான் தான்டா இப்போ மாட்டணும், ஏன்டா பண்ணுறீங்க டேய். அவனை ஒன்று போயிட்டு அடிக்க வேண்டியதான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, தொல்லை அவங்க தான் வரீங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. எனக்கு கடுப்பாக வருதுடா. சின்சான் பின்சான் அவ்வளோதான் மரியாதை, இனிமேல் என்ன பண்ணிங்கன்னா ஏன் தான் போவோம். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். வேணாம், அந்த முடிவு வேணாம். கீழே தான் அவ்வளோதான். சின்சான் ஆள்வாங்க. சரி நேராக எங்கே போய்ட்டுருக்கோன்னா அவனுக்கும் வழி இருக்குது. நீ போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் போலீஸை போய் அடிப்ப, என்ன திடீர்னு அடிக்கிறான் பாருங்க கைஸ். போலீஸை போய்ட்டு அடிப்பீங்களா, சின்சான் பின்சான் இருக்காங்க பாருங்க, அவ்வளோதான். எங்கே இருக்கான்னு பார்க்கணும், எங்கே இருக்கானே தெரில கைஸ். சின்சான் பின்சான் அதை போய் கண்டுபிடிக்கணும், அவனை அடித்தா தான் தெரிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து எங்கே இருக்கானே தெரில, லொக்கேஷனும் அமுச்சு விட மாட்டான். இப்போ எங்கே இருந்தாலும் சரி அவன் கையில் கிடச்சி சின்சான் பின்சான் அடிக்க போகிறாங்க. போலீஸ் அடித்தா எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு, இருக்குடா அவனுக்கு. காரை கொடுங்கடா, வாங்கடா, வர போகிறீங்களா இல்லையாடா, வாங்கடா சீக்கிரம் போன்ற ஒரு வேலை இருக்குடா, கார் வாங்க, காரு வாங்கடா டேய்.
என்னன்னு பார்த்து அப்படி ஒரு கார் வந்துச்சு. ஐயோ சொல்ல போயிட்டானே. என்னடா இது, நம்ம போன எபிசோடாச்சும் ஒரு கார் வச்சுருந்தேன், அது விட்டுட்டேன். சாரி, அந்த காரை விட்டுட்டேன். அதனால இப்போ கார் கிடைக்காதனால கொஞ்சம் நேரம் யோசிப்போம் என்ன பண்ணலாம். சின்சான் பின்சான் முதல்ல லொக்கேஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அவன் அடிக்கணும். ஏன்டா போலீஸ் வச்சு அடிக்கணும், நீ வரட்டும் இருக்குது. சின்சான் பின்சான் சாப் பண்ணி இருக்குது உங்களுக்கு கச்சேரி இருக்குடா, உங்களுக்கு கச்சேரி இருக்குது. நானும் போனால் சேட்டை அதிகமாகிடுச்சு கைஸ். அப்போது கார் வந்துடுச்சு. ஒரு காரு வந்துச்சு. இப்போ காரு வந்துட்டு போகுது. சரி, நம்ம மெயின் ரோடுக்குள்ளே போய் எப்படி தெரியல அந்த ரிவர் கிட்ட ஒரு பாலம் மாதிரி போகும். அங்கே போய் குளிச்சுட்டு வந்தாங்க. குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா பார்க்கலாம். மெயின் ரோடு கிட்ட ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர் போகும். நேராக தடுக்கிட்டு விடுவது. ப்ளீஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அங்கே வரும். இப்போ ஒயினோட் தெரியுது, சூப்பராக இருக்குது. நான் மொபைலில் GTA 5 இல்லை கைஸ். GTA 5 மாதிரி எந்த கேமும் இல்லை. மொபைலில் சொல்கிறேன். நல்லா பிசியை வாங்கி டப்புன்னு பிசி வாங்க ஒரு 5 மாதம் ஆகுது. அப்போ GTA 5 வந்து ஸ்டீமில் கூட இருந்தனால அப்போ வாங்கலை. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இப்போ வாங்கினேன். ஸ்டீமில் 2000 சொன்னாங்க, 2000 1500 ஏதோ. ஓகே, வாங்கிட்டேன். அப்படி GTA 5 போனால் அந்த ராபரி மிஷன் வரும் கைஸ். ஃப்ராங்கில் டர்ன் மைக்கிள்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஓப்பன் வேர்ல்டில் விளாண்டுருக்கேன். இப்போ எனக்கு ஓப்பன் வேர்ல்டில் ரொம்ப பிடிக்கும். மிஷனோட ஓப்பன் வேர்ல்டில் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன். சரி, இப்போ நடுவில் GTA 5 வீடியோ போடுறேன் கைஸ். ஓகேங்களா? இந்த ரிவர் இருக்குல்ல ரைட் சைடில், அந்த ரிவர் தான் கைஸ். இதுங்க போய் காமிக்கிறேன். அந்த கதவு மூடி இருக்கான்னு தெரியல. சரி, காரை வச்சு கொடுங்க, நான் போகணும். இது ஒன்றும் நிறுத்த மாட்டேறானுங்க. ஓகே கைஸ், இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அந்த இது மேலே ஒரு பெட்டு இருக்குது. இது பார்த்துல, அந்த பெட்டை எப்படி எடுக்கணும் அதை தான் யோசிக்கிட்டு இருக்கேன். வர மாட்டேங்குது. ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து எடுக்கலாம், மற்ற முடிய மாட்டேங்குது கைஸ். அதான் யோசிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, நடந்து யோசிப்போம். ஓகே இப்போ நம்ம கார் வருதான் போய் பார்ப்போம். கார் வந்தாலும் பரவாயில்ல, சல்லு ஓடுறாங்க. சரி, இப்போ கார் வருதான் இப்போ பார்ப்போம். வாங்கடா சீக்கிரம். டே அங்கே ஒரு கார் நிற்கிது. அங்கே எதுவும் கார் நிற்கிது. போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். ஓகே, கார் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நேராக அந்த பெட்டில் தான் எடுக்க போகிறோம். அந்த பெட்டில் ஒரு என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமே. பெட்டுன்னா சாதாரணமாக பெட்ரூமில் தான் இருக்கும். இதுக்கு பாலத்துக்கு மேலே வைக்கிறாங்க, அதுதான் எனக்கு புரியல. சரி, பார்த்துருவோமே. இதுவும் பத்தாதுன்னு சின்சாம்பிட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கானுங்க. என்ன தான் பண்ணுறது, முச்சுட்டி மூணு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஓகே, நேராக அந்த எப்படி திறக்கிறதுனே தெரில. திறந்தால் தான் நான் மேலே ஏறி போய் அந்த பெட்டை எடுக்க முடியும். போங்கடா, போறீங்கன்னா கண்ணு சுடுவா. போறீங்களா இல்லையா? இவங்க வேறு லேட் ஆக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சீக்கிரம் போங்கம்மா. டிராஃபிக் கிளியர் பண்ணால் நான் என் வேலையை முடிக்க முடியும். போங்க. பெட்டில் என்ன முட்டுறேன், வர மாட்டேங்குது. அப்பாடி திறந்துருச்சு. இது 5th 6th அட்டெண்ட். இது 5-6 வாட்டி பண்ணிட்டேன், இப்போ தான் வருது. இது நேராக சொல்லுன்னு போயிட்டு அந்த கார் நிப்பாட்டிட்டு அது மேலே ஏறி பெட்டே எடுக்க வேண்டியதுதான். ஓகே, பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டீங்க. ஓகே, திரும்ப மேலே ஏறி வந்தாச்சு. ஓகே, இந்த பெட்டில் என்ன தான் இருக்குது அப்படி பார்த்துருவோம். எனக்கு என்ன தோணுன்னா, சீக்ரெட் பங்கர் இருக்கலாம், இல்லை சீக்ரெட் டோர் இருக்கலாம். 2 தான் இருக்கும். ஏன்னா சீக்ரெட் பொருள் இந்த மாதிரி வச்சுருவாங்க. சீக்ரெட் பொருள் என்னன்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே, என்னது? ஓகே, என்ன பொருள்னே தெரில. நான் இந்த ஆஃப்லைனில்
ஆஃப்லைன் இல்லாமல் இந்த பெட்டு வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கும். இது வந்து நம்ம பெட்டு கிடையாது. இது வேறு யாரோ ஏதோ சீக்கிரட்டு இந்த பெட்டு ஆட்டில் ஒளி வச்சுருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா? சரி, இந்த சின்சான் பின்சனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு பேசுவோம். என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, தண்ணிக்குள்ளே போச்சாச்சு. கொஞ்சம் குழியில் போட்டு மேலே ஏந்தி போமா பாய்ஸ். ஓகே, மேலே ஏந்தாச்சு. வெள்ளை எடுக்கவே முடியல. இப்போதான் வந்து பெட்டு எடுக்க முடியல. சொன்னோம்ல பங்கர்னு. சீக்ரெட் டோர் பங்கர் கிடையாது, சீக்ரெட் டோர். இதுக்கு மேலே ஏதோ வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. ரவுண்டாக இது என்னன்னு தெரில. ஓகேங்களா கைஸ்? ஓகே, இது வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பண்ணால் வந்து என்னமோ ஒரு வரும், திறக்கிற மாரி இல்லை எடுக்கிற மாரி. அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு 5-6 வாட்டி பண்ணால் தான் அது வந்து கீழே வரும் அப்படின்ட்டுருக்காங்க. வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படிலேருந்து இது மேலே ஏறிக்கணும் கைஸ். இந்த ஓட்டை மேலே ஏறிக்கிட்டு இப்படியே குதிக்கணும். குதிச்சா உள்ளே வந்துடுவோம். கைஸ் உள்ளே வந்தாச்சு, ஓட்டை உள்ளே வந்தாச்சு. இதான் வந்து சீக்ரெட் பங்கர் இல்லைன்னா சீக்ரெட் டோர்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று. நம்ம உள்ளே வந்தாச்சு கைஸ். உள்ளே வந்துட்டால் லிஃப்ட்டு இருக்குது, 2 லிஃப்ட்டே கிடக்குது. லிஃப்ட்டு கிடக்கு. அதான் சொன்னால ஸ்விம்மிங் பூல் 5 வாட்டி அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து என்னன்னு தெரில. இதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து பங்கர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்ரெட் டோர்னால் டோர் தானே இருக்கும். இது சீக்ரெட் பங்கர் கைஸ், சீக்ரெட் பங்கர். டைட்டில் என்ன ஆக்குறோம்னா சின்சான் பின்சான் அண்ட் ஃப்ராங்க்லின் ஃபைண்ட் த சீக்ரெட் பெட்ரூம் பங்கர்னு வைக்க போகிறேன். ஓகே, இந்த சின்சான் பின்சான் வேறு தொல்லை தாங்க முடியல. அவன் வீட்டில் வச்சுக்க முடியல. அன்றைக்கி என்ன போனால் சாப்பை போய் அடிச்சுட்டான். இன்னும் நிறைய பண்ணிகிட்ருக்கான். அட்ராசிட்டிஸ்லாம் இனிமேல் டெய்லியும் ஒரு 5 நாளுக்குள்ளே வந்துடும். ஏன்னா இது முடிக்கிறதுக்கே லேப்டாப்பில் இந்த வீடியோ எல்லாம் நினச்சிங்க பிசியில் விளையாண்டுட்டு லேப்டாப்பில் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? இந்த வீடியோ ஒரு 500 வியூஸ் கொடுத்தா தான் அடுத்த பாட்டை போடுவேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் சீக்கிரம் வியூஸும் லைக்கும் பார்த்து விட்ருங்க கைஸ். ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்காங்க ஏன் பார்ப்போம். யாரும் இல்லை கைஸ், யாரும் இல்லை. ஓகே, நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். இத்துடன் வீடியோ முடியாது. 2 மினிட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்துட்டு தான் வீடியோ முடியும். ஏன்னா சின்சான் பின்சான் வேறு எங்கேயோ இருக்கானுங்க. அது பார்ட் 2 வராது கைஸ். நான் வந்து சின்சான் வந்து அப்படியே கண்டுபிடிச்சிருப்பேன். பார்ட் 2 கிடையவே கிடையாது. பார்ட் 2 இந்த ஜிடிஎஃப்சிஸ் கிடையாது. தனித்தனி வீடியோ தான் போடுவேன். ஒரு 5 நாள் இல்லை 8 நாள் ஆகும். 8 நாளுக்குள்ளே வந்துடும் வீடியோ. ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஓகே, மோட்டிவேஷனும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் வீடியோ. அதுவும் குவாலிட்டி அதிகமாக போடுறேன். ஏதாச்சும் இருக்கு இருங்க, பின்னாடி வரும். சாப்பிடுங்க இருந்துச்சு. சின்சானு பின்சானு எங்கே இருக்கீங்க? அதுதான் வந்து நான் போலீஸ் போயிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து என்னை பிடிச்சாங்கனால இங்கே மாட்டிக்கிட்டேன். ஓகேவா வந்து அப்பாடி அப்போதான் மனசு நிம்மதியாக. சின்சான் பின்சானு கண்டுபிடிச்சாச்சு. இத்துடன் வீடியோவை முடிச்சிட்டு ஓகே, வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோட் போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும். இனிமேல் லக்கி கமெண்ட் போடலான்னு இருக்கேன். லக்கி கமெண்ட்னால் நீ வீடியோ ரேண்டமாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை எடுத்து நான் வந்து போடுவேன். ஓகே, இந்த பங்கர் சூப்பராக இருக்குது. ஏதாச்சும் ஜோம்பி இல்லைன்னா ஏதாச்சும் வந்துச்சுன்னா பெரிய சுனாமி இல்லை லாவா இதுமாதிரி வந்து நான் பங்கருக்குள்ளே தான் இருக்க போகிறேன். ஓகே, வீடியோ பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் மோட்டிவேஷன் இருக்கும். சரி, நான் வரட்டா? பங்கர் விட்டு வெளில போகிறேன். நீங்கள் வீடியோ விட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ், வரட்டா மாமே.